मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவோம். இப்போ இது வரைக்கும் சுந்தரமூர்த்தி நாயனாரோட சரித்திரத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவரை எப்படி சிவபெருமான் தடுத்தாட்கொண்டு பரமை நாச்சியாரோட கல்யாணம் பண்ணி வச்சு அவ 2 பேரும் சிவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கிறத பாக்குறோம் திருவாரூர்ல. இப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் இவ்வளோ சிவபெருமான் தடுத்தாட்கொண்டார், இவ்வளோ பக்தி உடையவர் அப்படிங்கறத பார்த்து நிறைய பேர் அவரை தரிசனம் பண்ண வருவாளாம் திருவாரூருக்கு. அந்த மாதிரி ஒரு தடவை திரையநாட்டியத்தான் குடியிலிருந்து கோட்புரி நாயனார் அப்படிங்கிறவரு வந்தாரு. அவர் சோழ நாட்டோட சேனாதிபதி. சோழ நாட்டு சேனாதிபதினா அவர் ஒரு பெரிய வீரர். வீரர்னா போர்க்களத்துல போரிடுறது, பகைவர் எல்லாம் வெல்றது, அதுலலாம் வீரர். அவரு தீரராகவும் இருந்தாரு. மீன்ஸ் லைக் அவரு அந்த ஐம்புலன்களையும் அடக்கி சுவாமி மேல பக்தி அதுவும் உண்டு. அவர் வீரராகவும் இருந்தாரு, தீரராகவும் இருந்தாரு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வீட்டுக்கு அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்துட்டு நீங்க எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்டிருந்தாரு. சுந்தரமூர்த்தி நாயனாரும் அவரோட கோரிக்கையை ஏற்று அங்க போறாரு. போய் எப்படி ஒரு மகான வரவேற்கணுமோ, எப்படி சிவாச்சாரியர் ஒருத்தரை வரவேற்கணுமோ அதுபடி ரொம்ப பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்தாரு. அவருக்கு வசதியும் இருந்தது, எப்படி வரவேற்கணுங்கிறதும் அவருக்கு தெரியும். சோ தங்க பீடத்துல எழுந்ததுல வச்சு தங்கத்தட்டுல பழம் காணிக்கை எல்லாம் சமர்ப்பிச்சாரு. அவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்தா. இவருக்கு இந்த கோட்புரி நாயனாருக்கு ஒரு ஆசை, தான் குழந்தை 2 பேரையும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சமர்ப்பிக்கணும், அதாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறது அவரோட ஆசை. அத அவர்கிட்ட கேக்குறாரு சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்டையும். அதுக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன சொல்றாருன்னா, அவசியம் நான் ஏத்துக்கிறேன், ஆனா என் பெண் குழந்தைகளா அவளை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் எப்படி பலத்திலயும் சரி, பணம் அதுலயும் குறைச்சல் இல்ல, வயசும் இருந்தது. ஆனா அவருக்கு சிவன் உத்தரவு என்னவோ அதுபடிதான் அவர் பண்ணுவாரு. இவர் பெண் குழந்தைகளா ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையில மடியில உட்கார வச்சு தலையெல்லாம் தடவி கோயிலுக்கு கூட்டின்னு போனா அப்படிங்கிறது சரித்திரத்துல சொல்லப்படுறது. நம்ம இந்த ஞானிகளோட கதையெல்லாம் கேட்கும்போது சாமானிய பார்வையில நம்ம பார்த்தோம்னா அவளோட இது நம்மளுக்கு எதுவுமே புரியாது. இப்ப சுந்தரமூர்த்தினா இப்ப அடுத்ததெல்லாம் அவரோட கதை வரும். அப்படி எப்படி ஒரு சங்கிலி நாச்சியார கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னா அதெல்லாம் பார்க்கும்போது சுந்தரமூர்த்தி நாயனாரே 1க்கு 2 கல்யாணம் பண்ணிட்டாரு, நம்ம எப்படி இருந்தா என்ன, அந்த மாதிரி அவளோட லைஃப் எல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துட்டு அவளோட கண்களால நம்மளால பார்க்க முடியாது. இவர் நிறைய கேட்பாரு சுவாமிகிட்ட. அடுத்தது வரும்போது நிறைய பொண்ணு கேட்பாரு, அதெல்லாம் கேட்பாரு. அதுக்காக நம்ம அப்படி போய் கேட்டா பகவான் கொடுப்பாரா அது தெரியாது. ஆனா நம்மளுக்கும் அவளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, நம்மளோட முக்காவாசி கோரிக்கைகள் எல்லாமே ஆணவத்தினாலையும் நம்மளோட மெட்டீரியலிஸ்டிக் வாழ்க்கைக்காகவும் தான் நம்ம முக்காவாசி கேட்கிற மாதிரியே. நிறைய தடவை அண்ணா கிளாஸ்ல எல்லாம் கூட சொல்லுவாரு, சாமிகிட்ட போய் நின்னாலே என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு இவ்வளவு பெரிய வீடு வேணும், ஒரு கார் இருந்தா 4 கார் வேணும், அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கா தான் நம்ம முக்காவாசி பேரோட கோரிக்கைகள்லாம் இருக்கும். ஆனா இவாளெல்லாம் எப்படி இருப்பானா, இவாளோட கோரிக்கைகள் எல்லாமே தர்மத்துக்காகவும் மத்தவாளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அந்த மாதிரி இருக்கும். அதோட இவ எல்லாருமே தன்னை பூர்ணமா சமர்ப்பித்தவா கடவுள்கிட்ட. சோ இப்படி இங்க போயிட்டு இப்ப வந்துட்டாரு திருவாரூர். திரும்ப அடுத்த ஊருக்கு கிளம்பும் போது பரவநாச்சியார் சொல்றாரு இவர்கிட்ட, சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட, இந்த மாதிரி பங்குனி உத்திரம் வருது, இப்போ தெய்வ காரியம் எல்லாம் நிறைய பண்ணணும், நம்ம எப்போதும் அன்னதானம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், வஸ்திர தானமும் பண்ணணுங்கிறது நான் இந்த தடவை ரொம்ப நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நிறைய பொருள் தேவைப்படும், என்னோட சாமியான உங்கள்கிட்ட நான் கேட்டுட்டேன், உங்களோட சாமிகிட்ட நீங்க எப்படி கேட்டு கொடுப்பேலோ அது நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறான். இவரு சுந்தரமூர்த்தி நாயனார் திருப்புகலூர் சாமி தரிசனம் பண்றாரு. அவர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி பறவை கேட்டிருக்கா,
ஸ்வர்ணம் வேணுமாமா, எல்லா தர்மத்துக்கு இதுக்கெல்லாம் கேட்டிருக்கா அப்படின்னு வந்து சொல்றா. அது சுவாமி தரிசனம் எல்லாம் முடிஞ்சிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கேயே வந்து படுத்து தூங்கிடுறாராம். தூங்குறதுக்கு சரி தலையில வச்சு படுக்கிறதுக்கு செங்கல் இருந்தா குடுங்கப்பான்னு அங்க பக்தாள்கிட்ட கேட்டதா அவ செங்கல் கொடுத்திருக்கா. செங்கல் கொடுத்தா அது மேல துணிய போட்டு அவரு படுத்து தூங்கி இருக்காரு. காலம்பே எழுந்து சிவனையே நினைச்சு எழுந்து பார்த்தா அந்த செங்கல் வந்து புண்ணா இருக்கும். அங்க இருக்கிற பக்தாள் எல்லாம் கூப்பிட்டு காட்டுறாரு. அந்த செங்கல் வந்து எப்படி தங்கமா மாறினதை காட்டுறாரு. அந்த பெருமானுக்கு வந்து எத்தனை கருணை என் மேல, நான் வந்து கேட்டேன்னு இப்ப பார்த்தா வந்து உடனே வந்து பொண்ணை கொடுக்குறாரு அப்படின்னு வந்து சொல்லி அதை கொடுத்து அனுப்பிச்சிடுறான். பறவையாவா வந்து எல்லாம் கைங்கரியம் சிவ கைங்கரியம் பண்றதுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. இவரு வந்து ஒரு ஊரா போறாரு. வழியில வந்து நன்னிலம், திருவழிமிலை, அப்புறம் திருவாவடுதுறை அப்படின்னு எல்லா இடத்துலயும் வந்து போறாரு. ஒரு இடத்துலயும் ஒரு பதிகம் பாடுறாரு. ஒரு பதிகமா நிறைய பதிகம் பாடுறாரு. ஆனா எல்லாம் நம்மள்ட்ட கிடையாது. என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம இப்ப பாடின்னு இருக்கோம். அப்புறம் ஆலம்புழில் வந்து வராரு. அங்க வரும்போது சிவபெருமான் வந்து இவரோட கனவுல வந்து நீ என்ன மழைப்பாடிய வந்து மறந்துட்டியா அப்படின்னு வந்து கேட்டு மறைஞ்சிடுறாரு. சோ இவர் வந்து மழைப்பாடிக்கு போறார். மழைப்பாடிக்கே போயிட்டு அங்க வந்து ஒரு பதிகம் பாடுறாரு. அது என்ன சொல்றாரு அப்படின்னா, பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசிந்து மின்னார் செங்கடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை அல்லால் இனியாரை நினைக்கியனே கீழார் கோவணமும் திருநீர்மை பூசி என்று தாளே வந்தடைந்தே தலைவா என்னை ஏற்றுக்கொள் நீ வாளார் கண்ணியங்கா மழப்பாடியுள் மாணிக்கமே கேளா நின்னையல்லால் இனியாரை நினைக்கேன். உன்னை தவிர நான் எதையுமே நினைக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த மழப்பாடியில வந்து பாடுறாரு ஒரு பதிகம். அடுத்தது வந்து திருவானைக்காவல் வராரு. திருப்பாச்சில் ஆசிரமங்கிற இடத்துல வந்து தங்குறாரு. அங்க வந்து தங்கி இருந்தபோது அது வந்து இப்போ திருவாசின்னு சொல்றோம். அங்க தங்கி இருக்கும் போது திரும்ப வந்து ஆள் வந்துட்டா. இங்க இருந்து பறவைகிட்ட வந்து அம்மாக்கு வந்து திரும்ப ஸ்வர்ணம் கேட்டா. தர்மம் எல்லாம் அங்க வந்து அவ நம்ம முன்னாடியே கதையில பார்த்த மாதிரி பறவை நாச்சியார் வந்து கர்மங்கள் நிறைய பண்ணிட்டே இருப்பா. அன்னதானங்கள், அங்க சுத்தி சிவ கைங்கரியம் இதெல்லாம் நிறைய பண்ணிட்டே இருப்பா. அதுக்கு நிறைய தேவைப்பட்டுட்டே இருக்கும். அதனால அம்மா வந்து திரும்ப அனுப்பிச்சிருக்கா தங்கம் கேட்டு. இவர் வந்து மறுபடியும் சாமிகிட்ட போய் கேட்டாரு. இந்த தடவை வந்து பதிலே காணும் சிவன்ட்டு. சிவமேன்னு இருக்காரா சிவன். கேட்ட உடனே அவரு உடனேதான் இவரு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தான் டக்கு டக்குன்னு கோவம் வந்துருமே. கோவம் வந்தா பித்தாம்பாரு, ஏன் இப்படி என்ன பண்றேன் பாரு எல்லாம் கத்திட்டே இருப்பாரு. அப்ப இப்போ வந்து சிவமேன்னு இருக்கிறத பார்த்து இவர் வந்து கேட்ட உடனே நீ கொடுப்பேன் தானே உன்கிட்ட கேக்குறேன், நீ வந்து என்ன வாய் முடின்னு இருக்கியே அப்படின்னு வந்து கேக்குறாரு. அந்த தாபம் வந்து கோபமா வருது. அத வந்து உரிமையா வந்து கனிந்து கொள்றாராம் சுந்தரமூர்த்தி நாயனார் சிவன். அத வந்து எப்படி பாடுறாரு அப்படின்னா, வைத்தனை தனக்கே தலையும் என்னாவும் நெஞ்சமும் வஞ்சம் ஒன்றின்றி உய்த்தனை தனக்கே திருவடிக்கு அடிமை உரைத்த கால் ஓமனே ஓக்கும் பைத்த பாம்பு ஆரத்தோர் கோவணத்தோடு பாசிலால் சிராமத்து எம் பரமர் பித்தரே ஓத்து ஓர் நச்சிலர் ஆகில் இவர் அல்லாது இல்லையோ பிரானார். அதாவது வந்து உன்னை இது என்ன சொல்றாருன்னா, உன்னை வந்து பித்தன்னு சொல்றதையும் ஒரு ரீசன் தான் இருக்கு. நீ வந்து இந்த மாதிரி வாய மூடிட்டு பதிலும் சொல்ல மாட்டேங்கிற. உனக்கு என்ன உன்னை விட்டா எனக்கு வேற ஆள் இல்லைன்னு நீ நினைச்சியா? அந்த மாதிரிலாம் பண்ணிட்டே இருந்தேன்னா நான் உன்னை விட்டுட்டு ஓடி போயிருவேன் பாரு, வேற ஆளே இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கியா அப்படின்லாம் வந்து திட்டுறாராம் சுந்தரமூர்த்தி நாயுடு. அதெல்லாம் திட்டுறதையும் திட்டிட்டு அதுக்கப்புறம் அவர் அதுலயே அந்த பாட்டிலேயே சொல்றாராம், நான் இதெல்லாம் இப்படி எல்லாம் ஒண்ணு திட்டுறேன், ஆனா இது என் மனசுல இருந்து வரதெல்லாம் இல்ல, உனக்கே தெரியும், இந்த தர்ம காரியத்துக்கு தான் நான் கேக்குறேன், நீ வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அதே பாட்டிலேயே அவர் வந்து இறங்கியும் வரா மாதிரியும் பாடுறாரு. அதுக்கு வந்து சிவன் வந்து சரி ரொம்ப வருத்தப்படுத்திட்டோம் சுந்தரரை, நம்ம வந்து அனுகிரகம் பண்ணிருவோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து பொண்ணு வந்து கேட்ட பொண்ணு வந்து கொடுத்துட்டாராம். அவருக்கு வந்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு
என்ன டவுட்னா, இவ்ளோ பிஸ்காரம் பண்ணிட்டு நம்மளுக்கு கேட்ட உடனே குடுத்திருந்தா சரி. இவ்ளோ நம்ம வந்து கெஞ்சி கூத்தாடி கேட்டு அவரு குடுத்திருக்காரே. இதுல ஏதாவது வந்து அவரு குடுத்த தங்கத்துல ஏதாவது வந்து தரம் குறைவா இருக்குமோ? அப்படின்னு ஒரு டவுட் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு. யார்ட்ட கேட்கறது அப்படின்னா, அந்த ஊர்ல வந்து ஊர்க்காராள்ட்ட தானே கேட்க முடியும். அந்த ஊர்ல 2 வியாபாரிகள் தான் வராலாம். அதுல வந்து சரி நீங்க வந்து இதுல வந்து ஒரு ஒரு வியாபாரி எப்படி இருந்தாருன்னா, ஃபுல்லா பட்டை இட்டுட்டு இருந்தாராம். இன்னொரு வியாபாரி வந்து நாமம் போட்டு இருந்தாராம். அவர பார்த்து நீங்க வந்து இத தரம் பார்த்து சொல்றீங்களா? அப்படின்னா, தாராளமா சொல்றேன் அப்படின்னு வந்து வாங்குறாராம். வாங்கிட்டு வந்து ஒருத்தர் பார்த்துட்டு இது தரம்லாம் ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு சொல்றாரா. இன்னொருத்தர் வந்து அதுக்கு ஆமா காட்டி ஆமா சொல்லிட்டு 2 பேரும் மறைஞ்சு போயிட்டாராம். அதுதான் வந்து அந்த ஊர்லயே வந்து இருக்கிற சுவாமி பேர் வந்து மாட்டு உரைத்த வரத ஈஸ்வரர். அதாவது வரத ஈஸ்வரர் அப்படிங்கிற மாதிரி எந்த ஊர்லயுமே வந்து பேர் வந்து பெருமாளையும் சிவனையும் சேர்த்து இருக்காது. அந்த ஊர்ல அப்படி இருக்கும் அப்படிங்கறது சொல்றான். சோ இதெல்லாம் முடிச்சுட்டு பாண்டி கொடிமுனிக்கு கொடுமுனிக்கு வராரு. அங்கதான் அவர் வந்து நமச்சிவாய பதிகம் வந்து பாடுறாரு. நமச்சிவாய பதிகம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஃபேமஸான பதிகம். எல்லாராலும் பாடப்படுறது. அண்ணா வந்து இந்த இது ரிலேட்டடா வந்து இத கோரா வச்சு நிறைய சொல்லியிருக்காரு. இப்போ இந்த திருக்குறள்ல அடிக்கடி நம்ம கிளாஸ்ல சொல்றது வந்து பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்று. சோ இந்த வந்து இது வந்து நாம நிறைய தடவை இது அரௌண்டே வந்து அண்ணா நிறைய சொல்லியிருக்காரு. நம்மளோட எண்ணங்களையும் எண்ணங்களை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றது, மனசுல தோன்றதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டாதான் வந்து ஞானி ஆயிருவோமே. எங்க ஒரு சாமிகிட்ட உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் தான் ரொம்ப ஜாஸ்தி, ஒரு 10 நிமிஷம் வந்து பகவானையே நினைக்கணும் அப்படின்னாதான் நம்மளுக்கு அந்த சமயத்துலதான் 1008 தோணும். சரி என்ன பண்றா என்னமோ, நம்ம லாகின் பண்ணாம ஆபீஸ்ல வேலையே நடக்காத மாதிரி இன்னும் லாகின் பண்ணலையே, டைம் ஆகுதே, முடிச்சுட்டு போடுமே, இதெல்லாம் வந்து அடுத்தது இங்க என்னாச்சோ அது என்னாச்சோ. அப்பதான் அந்த 10 நிமிஷத்துலதான் உலகத்துல எல்லாம் நம்ம தலையிலேயே ஓடுற மாதிரி மைண்ட் வந்து அந்த அளவுக்கு டைவர்ட் ஆகும். சோ நம்ம மனச வந்து அப்படி கண்ட்ரோல் பண்ணி எண்ணங்களை கண்ட்ரோல் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அத ட்ரை பண்றதுக்கு பதிலா நம்ம எண்ணங்களையும் நம்ம மனசையும் வந்து பகவான் கிட்ட கொடுத்துட்டோம்னா அவர் பார்த்துப்பாரு. சோ நம்மளோட நோக்கமே என்னவா இருக்கணும்னா, நம்ம யோசிக்கிறது எல்லாமே வந்து பகவான நினைச்சு யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுட்டோம்னா அந்த பாதை வந்து நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் கண்ட்ரோல் பண்றதை விட. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து சொல்லுவாராம், இப்போ வந்து ஒரு பூ வந்து காயாகி கனியாகிறதுக்கு அந்த ப்ராசஸ்ல அந்த இதழ்கள்லாம் வந்து ஒன்னொன்னா உதிர்ந்துதான் அந்த நடுவுல இருக்கிற மொட்டு மட்டும்தான் காயாகி கனியாருது. சோ அந்த மாதிரிதான் தெய்வத்தை நோக்கி நம்ம போகும்போது நம்மள சுத்தி இருக்கிற பற்று வந்து ஒன்னொன்னா வந்து உதிர்ந்து போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அந்த பாட்டு தான் அந்த இது என்ன சொன்னா நமச்சிவாய பதிகத்துல இருந்து பாடுறதுதான். மற்ற பற்றெனக்கின்றி நின்றிரு பாத மேன்மை பாவித்தேன் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஃபுல்லா அந்த பதிகம் வருது. சோ அதுல அந்த பதிகத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம நாக்கு வந்து எப்போதுமே பகவான் நாமத்தையே சொல்லிட்டு இருக்கணும். எப்போதுமே ராம ராம ஏதோ ஒரு நாமத்தை வந்து நாக்கு சொல்லிட்டே இருந்தாதான் அந்த சரீரம் வந்து உலகத்தை விட்டு போகும்போதும் அந்த மனசுக்கும் அந்த நாக்குக்கும் அதை சொல்ற மாதிரி வந்து வரும். நம்ம வந்து ஓகே இப்போல்லாம் இதெல்லாம் வந்து 30 வயசுலாம் வந்து சாமியை நினைக்கிறதா, நம்ம அதெல்லாம் பாத்துக்கலாம், ரிட்டையர் ஆகிட்டு பொறுமையா நம்மளுக்கு டைம் இருக்கும் நிறைய, அப்ப வந்து பகவானை நினைக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி நம்மளுக்கு என்னைக்குமே வராது. நம்ம எப்போ இன்னில இருந்து ஆரம்பிச்சு நம்ம பகவான் நாமத்தையே வாயால அந்த நாக்கு சொல்லிண்டே இருந்ததுன்னாதான் அந்த கடைசி வரையும் நம்மளுக்கு வந்து அந்த இது கிடைக்கும். நம்ம போற காலத்துக்கும் நம்ம வாயில வந்து எவ்வளவு நெருக்கடியான சூழலா இருந்து நம்ம போகிறோம் அந்த உலகத்தை விட்டு அப்படின்னா அந்த தருணம் எப்படி இருக்கும், அந்த தருணத்தையும் வந்து நாக்கு வந்து அந்த தருணத்தையும் தானா வந்து பகவான் நாமத்தை சொல்லுமா. சோ அந்த மாதிரி வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ அண்ணா சொல்றது எழுதிட்டே இருப்பாரு, இல்ல பல்லு அந்த இது பண்ணும்போது கூட, ரூட் கெனால் பண்ணும்போது கூட நாக்கு வந்து அது சொல்லிட்டே இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி நிலையெல்லாம் எப்போ வரும்னு தெரியாது எனக்கெல்லாம். நான்லாம் இங்கேயும் இருக்கேன்.
ஆனா அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறது ஞானிகள் தான் சொல்றது. அததான் பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம எப்போதுமே வாயில வந்து என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் பகவான் நாமம் இருந்துட்டே இருக்கணும். அது சொல்லிட்டே இருக்கணும். உன்னோட வேலை பிசிக்கலா உன் உடம்பு என்ன பண்றதோ அந்த வேலையை உடம்பு பண்ணட்டும். ஆனா நீ வந்து உன் மனசு வந்து பகவான் இடத்துல இருந்துட்டு அந்த பகவான் நாமத்தை சொல்லிட்டே இருக்கிறத ஒரு பிராக்டிஸா எப்பெல்லாம் முடியுறதோ அப்ப பண்ணிட்டே இருக்கணும். சோ இதுக்கப்புறம் அவர் வந்து பேரூருக்கு வராரு. பட்டீஸ்வரராக வந்து பகவான் அங்க இருக்காரு. அங்க இது பெரிய புராணத்துல இந்த ஒரு சம்பவம் இல்ல. ஆனா ஸ்தல புராணத்துல இருந்ததா வந்து சொல்லப்படுறது. அங்க கோயிலுக்கு வரும்போது சிவன் வந்து நந்திட்ட சொல்லிட்டு போறாரா, நான் கொஞ்சம் வெளில வேலையா போறேன், இவரு சுந்தரர் வருவாரு, நான் வந்து இங்க இல்லங்கிறத சொல்லாத அப்படின்னு வந்து சொல்லிட்டு போற மாதிரி சொல்றான். அங்க இருக்கிற விவசாயிக்கு ஏதோ பிரச்சனை. அதனால வந்து சிவபெருமான், பார்வதி எல்லாரும் வந்து அங்க வயல்ல வந்து வேலை செய்யறாளாம் அந்த உழவனுக்காக. இவரு வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து கோயிலுக்கு வராரு. லிங்கம் இருக்கு, ஆனா அவருக்கு மனசால தெரியறது சாமி கடவுள் அங்க இல்ல அப்படின்ட்டு. அங்க எதிர்க்க உட்கார்ந்து இருக்கிற நந்திட்ட கேக்குறாரா பகவான் எங்கன்ட்டு. இவரால பொய்யும் சொல்ல முடியாது. இவரு வந்து அடியார்கள் கேட்டதுக்கு சொல்லாமலும் இருக்க முடியாது. அவர் அப்படியே கண்ணை காட்டுறாரா வெளியில, அங்க இருக்காரு பாருங்க அப்படிங்கிற மாதிரி. இவரு பார்த்தா கணேசனும் முருகனும் வந்து அந்த வயல்ல இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காளா, இல்ல சிவபெருமான் எல்லாம் அங்க இருக்கிற மாதிரி அப்படி சொல்றான். அந்த பேரூரோட சரித்திரத்துல வந்து அப்படி சொல்றான். அதை முடிச்சுட்டு அவர் இந்த பேரூர் லீலைய முடிச்சுட்டு அடுத்தது வந்து விருதாச்சலம் போறாரு. விருதாச்சலம் வந்து அங்க ஒரே காடா இருக்கான். பாதையே வந்து சரியா இருக்காதான். இவர் வந்து ஒரு பிராமணர் வந்து தெருவுல போயிட்டு இருக்கிறப்போ அவர்கிட்ட வந்து கேக்குறாரு சுந்தரர், விருதாச்சலம் எப்படி போகணும் அப்படின்னா, அதுக்கு வந்து அந்த பிராமணர் சொல்ற, திருக்கூடையூருக்கு தான் நானும் போறேன், என் கூடயே நீங்களும் வாங்கோ அப்படிங்கிறான். என்ன இவருக்கு காது இது சரியா கேட்கலையா? சரி ஓகே, வயசான கிழவரா இருக்காரு, அதனால மேபி காது சரியா கேட்கலையா இருக்கும். திரும்ப கேட்கிறாரு, விருதாச்சலம் எப்படி போகணும் அப்படின்னு. அதேதாங்க, திருக்கூடையூர் தான் வாங்க அப்படின்னு சொல்றான். சரி, அப்ப வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இப்படி நான் 2 தடவை கேட்டோம், அவர் இதையே தான் சொல்றாரு அப்படின்னா பகவான் என்ன அடுத்தது அங்கதான் போகணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வழி காட்டிட்டு அந்த பிராமணர் பின்னாடியே போறாரு. அந்த பிராமணர் கோயில் வரையும் போயிட்டு மறைச்சு போயிட்டாரு அங்கேயே. அங்க அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு விருதாச்சலம் வந்து தரிசனம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. பண்ணிட்டு முடிக்கும் போது திருவாரூர்ல இருந்து அடுத்த இது மெசேஜ் வந்துட்டு, பறவை நாச்சியார் வந்து பொன் வேணும், பொன் கேட்டாங்க அப்படின்னு வந்து மெசேஜ் வருது. சரி, இப்போ வந்து பகவான் வந்து 12,000 பொன் கொடுக்குறாரு சுந்தரருக்கு. சோ எப்படி இது வந்து உடனே வந்து எப்படி நீ எடுத்துட்டு போவ அப்படின்னு வந்து சிவபெருமான் கேட்டப்ப இவரு யோசிக்கிறாரு. ஆமா, நம்ம எப்படி இவ்வளோத்தையும் எடுத்துட்டு போவோம், எனக்கு நான் நேரக்க திருவாரூர் போறேன்னா பரவாயில்ல, எனக்கு வழியில நிறைய ஸ்தலங்கள்லாம் தரிசனம் பண்ணும், சோ எல்லாத்தையும் எடுத்துட்டும் போக முடியாது, என்ன பண்றது அப்படின்னு வந்து சிவபெருமானையே கேட்டதுக்கு அதுக்கு வந்து சிவபெருமான் சொல்றான், நீ வேணா அந்த மணிமுத்தா நதியில வேணா போட்டுடுறியா, நம்ம வந்து அப்புறமா கமலாயத்துல வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, சரி ஓகே, அதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு, நான் மணிமுத்தால போட்டுடுறேன், இங்க நதியில போட்டுறேன், அங்க கமலாயத்துல வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு இவரு போறாரு. போனவரு ஒழுங்கா எல்லாத்தையும் போட்டிருந்தா பரவாயில்ல, அதுல இருந்து ஒரு சாம்பிள் எடுத்துக்கிறாரு. எங்க இவருதான் இருக்கிறதுலயே வந்து சும்மா எதையும் கொடுக்க மாட்டாரு, நிறைய லீலைகளை பண்ணி நடுவுல நாலு இதை வந்து போட்டு அப்படியெல்லாம் பண்றவர் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் எடுத்துட்டாராம். பகவான் வந்து பார்த்தாராம், சரி ரைட்டு, நீ வந்து என்னையும் நம்பாம பண்றல்ல, நீ வாரு லீலை இருக்கு பாரு இப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிச்சிடறாரு. இவரு எங்க ஸ்தலம் எல்லாம் போயிட்டு திருவாரூர் வராரு. பறவை கேக்குறா, எங்க பொண்ணு அப்படின்னு கேட்டா, இரு நான் தான் இந்த தடவை வந்து நானே எடுத்துன்னு வரல, கொரியர் சர்வீஸ் வேற மாதிரி கொரியர் சர்வீஸ் அமைச்சிருக்கேன், நான் வந்து அங்க கமலாயத்துல நதியில போட்டிருக்கேன், இப்போ வந்து இங்க இதுல சரி எங்க போட்டாரு அவரு, மணிமுத்தா நதியில போட்டிருக்கேன், இங்க வந்து கமலாயத்துல வந்து நான் இப்ப எடுத்துக்கலாம் நம்ம போய் அப்படிங்கிறான். இவர் வந்து ஒரு பறவை வந்து நக்கலா சிரிச்சுட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. இவரு ஸ்நானம் பண்ணிட்டு நதியில ஸ்நானம் பண்ணி தொலாவி பாக்குறாரு, ஒன்னும் காணும் அங்க. பறவை வந்து என்ன மூஞ்சில ஒரே அசடு வழியறது அப்படின்னு கேக்குறான்.
அவர்ட்ட அவரு சுந்தரர் வந்து கண்டிப்பா வந்து சிவபெருமான் அப்படிலாம் பண்ண மாட்டாரு. இரு நான் தேடுறேன்னு வந்து ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்காரு. கிடைக்கல. உடனே இவருக்கு வந்து கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துட்டு வந்து திட்டி மறுபடியும் திட்டி திட்டி பதிகம் பாடுறாரு. உடனே வந்து அவரு ரொம்ப மனம் கசிந்து பாடின உடனே சிவபெருமான் வந்து குடுத்துட்டாரு. குடுத்துட்டு இப்போ வந்து இவரு என்ன பண்ணாருன்னா, அந்த விருதாச்சலத்துல வந்து அந்த சாம்பிள் எடுக்கறச்சேயே அங்க வந்து ஒரு இத வந்து உராசி ஒரு அங்க இருக்கிற பிள்ளையார்ட்ட வந்து உராசி பாத்துட்டாரு. அது வந்து அந்த தங்கம் எந்த தரத்துல இருக்கு. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா 24 கேரட், 22 கேரட், 18 கேரட் அந்த மாதிரி அது என்ன தரத்துல இருக்குன்னு அங்கேயே வந்து அந்த பிள்ளையார்ட்ட வந்து உரசி பார்த்தாச்சு. சரி இப்ப கிடைச்சிருது இல்ல, அந்த சாம்பிள் எடுத்துட்டு இதையும் வந்து எடுத்து இங்க இருக்கிற பிள்ளையார்ட்டையும் வந்து உரசி பாக்குறாரு. தரம் குறைஞ்சிருக்கு. தரம் குறைஞ்சு அது திரும்ப பாடுறாரு. பதிகம் பாடி ஊரே அங்க கூடி அதுக்கப்புறம் இவரோட பாட்டுல சிவபெருமான் வந்து மனம் இறங்கி அந்த இத வந்து திரும்ப அதே தரத்துல குடுக்குறாரு அப்படின்னு வந்து சொல்றான். இதுல இந்த 2 பிள்ளையாருக்குமே வந்து மாற்று உரைத்த பிள்ளையார்னு பேரு. இங்க விருதாச்சலத்துல இருந்த பிள்ளையாருக்கும் இங்க வந்து கமலாயத்துல அங்க இருக்கிற பிள்ளையாருக்குமே வந்து மாற்று உரைத்த பிள்ளையார் அப்படின்னு வந்து பேரு. அதுக்கப்புறம் நிறைய ஊருக்கு போயிட்டு திருக்கருகாவூருக்கு வந்து வராரு. அங்க வந்து பாதை தெரியல அவருக்கு. அந்த திருக்கருகாவூர்ல பாதை தெரியாம பக்தாளோட போய்கொண்டே இருக்கிறாரு. அதாவது நிறைய பேர் ரொம்ப களைப்பு எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு இருக்கா. பசி வேற என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க இப்ப மாதிரி எல்லா இடத்துலயும் சாப்பாடு இருக்குமா அந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்துல இருக்காது. யாராவது கூப்பிட்டு பக்தாளுக்கு எல்லாம் சாப்பாடு போடுவா. இவருக்கும் பசி, பக்தாளுக்கும் பசி. அப்போ ஒரு வயசான பெரியவர் வந்து வராரு. வந்து உங்களுக்கு ரொம்ப களைப்பா இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு நான் சாப்பாடு தரேன் நீங்க வரையலா அப்படின்னு கேக்குறா. இவாளுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பந்தல போட்டு நிறைய வயறார சாப்பாடு கிடைக்கிறது. அவரே பரிமாறுறாரு. அந்த தாத்தா கிழவரே வந்து எல்லாருக்கும் பெரியவரே எல்லாருக்கும் பரிமாறிட்டு நல்ல பானை குளிர்ந்த ஜலத்தை கொடுத்து எல்லாரும் அதையும் குடிக்கிறா. குடிச்சிட்டு கொஞ்சம் நாங்க செத்த இங்கே வந்து சாஞ்சுக்கவா, ரொம்ப ஓய்வு எடுக்கவா, ரொம்ப டயர்டா இருக்கு அப்படிங்கிறா. தாராளமா எடுத்துக்கோங்கிறா. எல்லாரும் துண்டை விரிச்சு படுத்து தூங்கியாச்சு. எழுந்து பார்த்தா இதையும் காணும், பந்தலையும் காணும், பெரியவரையும் காணும். சிவபெருமான் வந்து இவாளுக்கு பசி அப்படின்ன உடனே அவர் வந்து சாப்பாடு கொடுத்திருக்காரு எல்லாருக்கும். உன் கையா அவர் வந்து சுந்தரர் வந்து எப்போதும் நம்ம சுந்தரர் சரித்திரத்துல இது வரைக்குமே ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்தாலே அவர் வந்து முதல்ல அவரை தடுத்தாட்கொள்ளும் போதும் சரி, அதுக்கப்புறம் வந்து தீட்சை கொடுக்கும்போது திருவடி தீட்சை கொடுக்கும் போதும் சரி, நிறைய இடத்துல அவரால் சுந்தரரால வந்து சிவபெருமான ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. இந்த இடத்துலயும் வந்து அவரால் பண்ண முடியல. அது வந்து அவருக்கு ரொம்ப வருத்தம். கையால நான் சாப்பிட்டேனே, என்னோட மனசு உனக்கு அவ்வளவு தெரிஞ்சிருக்கு, ஆனா என்னோட ஆண்டவனோட மனசு வந்து எனக்கு தெரியாம இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பாடுறாரு. அந்த இது நடந்தது வந்து சித்ரா பௌர்ணமி அப்போ. இன்னுமே அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அன்னதானம் அங்கெல்லாம் பண்றா அப்படிங்கறத சொல்றோம். அப்புறம் சிதம்பரம், இங்க இருந்து சிதம்பரம் போயிட்டு அங்க அப்புறம் திருநாவலூர் வராரு. திருநாவலூர் தான் அவரு உதித்த சேத்திரம் இல்லையா, அங்க வந்து சில பகல் இருந்தாரு அப்படிங்கிறது சொல்லப்படுறது. சோ இவரோட சுந்தரமூர்த்தி நாயனாரோட சரித்திரமே வந்து ரொம்ப சின்னதான். ஒரு 16 வயசுல இருந்து 18 வயசுக்குள்ள நடந்ததுதான் இந்த லீலைகள் எல்லாமே. அதுக்கப்புறம் திருக்கச்சூருங்கிற தலத்துக்கு வராரு. அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, இவர் வந்து எப்படி வந்தாரு அப்படிங்கறதுலாம் சொல்லப்படுறது இல்ல. ஆனா இவர் வந்து முன்னாடியே வந்துடுறாரு. அவ பக்தாள் எல்லாம் பின்னாடி வரா, இவர் வந்து முன்னாடி வராரு. அங்க ஏதோ ஒரு ரொம்ப கலப்பா இருக்கு நடந்து வந்ததுங்கிறது. வஸ்திரத்தை வச்சு அவர் படுத்துட்டாரு. பசியோட ரொம்ப கலப்பு. ஒரு அந்தனர் வடிவுல ஒருத்தர் வராராம். வந்துட்டு என்னப்பா ரொம்ப பசியா இருக்கியா, நீ வேணா கொஞ்சம் இரு, நான் வந்து 10 பேர் வீட்டுல இது பிக்ஷை வாங்கி உனக்கு சாப்பாடு எடுத்துன்னு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த அந்தனர் வந்து திருவோட எடுத்துன்னு போய் 10 வீட்டுல வந்து பிக்ஷை வாங்கின்னு வந்து எடுத்துன்னு வந்து குடுக்குறாராம். இவரு குடுக்கறதுக்குள்ள பரிஜனங்கள் எல்லாரும் வந்துடுறாரு. அந்தனரை காணும். சிவபெருமானே வந்து இவரு சாப்பிடணும், களைப்பா இருக்காரு, பசியால இருக்காருன்னு அவரு வந்து பிக்ஷை வாங்கி இவருக்கும் சேர்த்து எல்லாருக்கும் சேர்த்து கொடுத்தா அப்படிங்கறத அவங்க சொல்றோம்.
இதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துக்கு வராரு. அங்க வந்து திரும்ப வரா. அம்மா வந்து தங்கம் கேட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றா. இவரு வந்து இந்த தடவை சரி இவரு வந்து சாதாரணமா கேட்டா வந்து கொடுக்க மாட்டாரு அப்படின்னு இங்க வந்து முதல்ல பாடுறதே திட்டுறதாதான் பாடுறே ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சிவபெருமான் வந்து நிறைய அனுகிரகம் பண்றாரு அப்படின்னு வந்து சொல்றான். இத முடிச்சுட்டு அவரு காலாஸ்திரிக்கு வராரு. கண்ணப்ப நாயனார் வந்து நினைச்சு பகவான் கிட்ட வேண்டிக்கிறாரு. அங்கிருந்து இந்த காசி இதெல்லாம் வந்து மணக்கண்ணாலேயே பார்த்து சிவபெருமான வணங்குறாரு. அங்கெல்லாம் போடா மாதிரி சொல்லப்படல, மணக்கண்ணாலேயே பார்த்து வணங்குறாரு அப்படிங்கறது சொல்றோம். அங்கிருந்து அவர் வந்து திருவெற்றியூர் வராரு. திருவெற்றியூர் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரோட சரித்திரத்துல ஒரு முக்கியமான ஒரு ஊர். எப்படி திருவாரூர் எவ்வளவோ திருநாவலூர் எப்படியோ அது மாதிரி திருவொற்றியூரும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்கு. அங்க வந்து இப்போ நம்ம முதல்ல பார்த்தப்போ கைலாசத்துல இந்த அணிந்ததை கமலினி 2 பேர் இருந்தா இல்லையா, அவ பூப்பந்து விளையாடுறத பார்த்து இவர் மேல பட்டு அவர் பார்த்து அவ பார்த்து அந்த இதனாலதான் இந்த சரித்திரமே. சோ கமலினி அம்மா தான் வந்து பறவை நாச்சியாரா அங்க வந்தா. அணிந்ததை வந்து இங்க சங்கிலி நாச்சியாரா வந்து ஞாயிறு கீழாருங்கிறவாளோட அங்க பொண்ணா வளர்றா. அவ வந்து வேளாளர் குலம். பகவான் சிவபெருமான் மேல பக்தி ரொம்ப ஜாஸ்தி. அந்த குழந்தைக்கு வந்து கல்யாண வயசு வந்தது. கல்யாண வயசுன்னா என்ன 10, 11 அதையே கல்யாண வயசுன்னு தான் அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவோம். சோ இப்ப வந்து இவளுக்கு நல்ல ஒரு இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வந்து அவ அப்பா அம்மா எல்லாம் பேசியிருந்தது. இவ காதுல விழுந்து அவ வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாலும் அவளை ஏன் இப்படி அப்படின்னு கேட்டா, நான் வந்து ஒரு சிவனடியாரை தான் கல்யாணம் பண்ணிட்டா ஒரு சிவனடியாரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், சிவனடியாரை தவிர யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா. இவெல்லாம் என்ன நினைச்சா, சரி இப்படிதான் குழந்தைவ அவ இப்படிதான் பேசுவா, நம்ம வந்து பார்த்து ஏதாவது நிச்சயம் பண்ணா கல்யாணம் பண்ணிப்பா கண்டிப்பான்னு வந்து பேசிட்டு அவ எண்ணத்திலேயே ஒரு பையனை பேசி கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்றதுக்கு பார்க்க வரா. அவ வந்து இனத்தை சேர்ந்தவா வந்து பேசிட்டு போன உடனே அவளுக்கு வந்து ஒரு பெரிய விபத்தா ஆறுதான். சோ அதனால வந்து அவரு என்ன நினைச்சுட்டாரு அப்படின்னா, ஞாயிறு கிழா சரி இவ வந்து தெய்வ வாக்கு இவாளோடது, நம்ம மகளா இருந்தாலும் அவ வாக்கு வந்து தெய்வ வாக்கு, நம்ம அதை மீறி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருவெற்றியூர்லயே வந்து அழகான ஒரு கன்னிகா மாடம் வந்து அமைச்சு கொடுத்து அதுல நிறைய நந்தவனம் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி சாமிக்கு கைங்கரியம் பண்றது, சிவனுக்கு பூமாலை தொடுத்து அதெல்லாம் பண்றத பண்ணிட்டு இருந்தா அவ தோழிகளோட சேர்ந்துட்டு. சோ இங்க வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் தரிசனத்துக்கு வராரு. எல்லாரும் வந்து வரவேற்கிறவ. இவர் வந்து சிவனை தரிசனம் பண்றாரு. பண்ணிட்டு அங்க இவ வந்து இந்த சங்கிலி நாச்சியார் கட்டின பூ எல்லாம் பார்த்து எவ்வளவு அழகா பூ கட்டியிருக்கா, எவ்வளவு அந்த பூ அழகா சாமிக்கு பூ கட்டுறது அப்படிங்கிறது நானும் கட்டுறேன் அப்படின்னு இல்லாம அந்த கட்டும் போதே அந்த பக்தியும் சிவனை நினைச்சுண்டு அது வந்து கடவுளுக்கு போகணுங்கிற அந்த மனசுல இருந்து வர பக்தியோட கட்டினதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இவரை பார்த்து எப்படி அப்படியே அந்த பூவெல்லாம் வந்து பக்தியோட கட்டப்பட்டிருக்குன்னு பார்த்து ரசிக்கிறாரு. அது யார் கட்டினா அப்படிங்கறத சொன்னா, இந்த மாதிரி சங்கிலி வந்து இந்த மாதிரி கன்னிகா மாடத்துல இருக்கா அப்படிங்கிற அந்த பொண்ணு அவ சங்கிலி வந்து வரப்ப பாக்குறாரு. இவ என்ன திவ்ய தேஜஸோட இருக்கா அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. அவருக்கு மைண்ட்ல வந்து நிறைய போறது. இப்ப வந்து சிவன் வந்து 2 பொண்ணு அப்படின்னாரே, இவ வந்து ஃபர்ஸ்ட் பறவை இருக்கா, இவதான் அந்த 2வது பொண்ணா இருப்பாளோ அப்படின்லாம் அவருக்கு மைண்ட்ல தோன்றது. போய் சிவன்கிட்டயே கேக்குறாரு, இந்த மாதிரி மனசுல எனக்கு எண்ணம் வந்துருது, நீங்க தான் வந்து எங்களை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறாரு. சிவபெருமான் சங்கிலி நாச்சியாரோட கனவுல போய் இந்த மாதிரி என்னோட பரம பக்தன் அவன், நீ வந்து அவனை மணந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. இவ வந்து நீங்க நீங்க பகவான் அந்த கனவுலயே திரும்ப சங்கிலி நாச்சியார் வந்து பதில் சொல்ற மாதிரி சொல்றான். நீங்க பகவான் நீங்க சொன்னா அத மீறி எதுவும் இல்ல, ஆனா வந்து அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுத்து திருவாரூர்ல பறவைங்கிறவால, நான் எப்படி வந்து என்னோட கணவர் என் கூடயே இருக்கணும்னு தானே நான் நினைப்பேன், எப்படி வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு சிவபெருமான் சொல்ற, சரி உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு வந்து சத்தியம் பண்ணி தர சொல்றேன்
அப்ப சரிதானே அப்படின்னா, அவரு என்ன விட்டு பிரிய மாட்டேன்னு சொன்னாலுமே எனக்கு ஓகே தான், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறா. சரி, இது சுந்தரர் கனவுல இப்ப வராரு. சுந்தரர் கனவுல நீ இந்த மாதிரி பிரிய மாட்டேன்னு சத்தியம் பண்ணணும், அப்பதான் அவ கல்யாணம் பண்ணிப்பேன்ட்டா அப்படின்னா, எப்படி பெருமானே, என்னால எப்படி அப்படி பண்ண முடியும்? கோயில் கோயிலா போயிட்டு உங்களை பாடுறது தானே என்னோட வேலையே, இதே ஊர்லயே என்னால எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, இதுதான் அவ சொல்றா, இதுக்கு மேல உன் இஷ்டம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நாளைக்கு வந்து சங்கிலி நாச்சியார நான் கூட்டின்னு வரும்போது அந்த சத்தியம் பண்றது வந்து லிங்கத்து முன்னாடி சத்தியம் பண்றேன், ஆனா நீங்க அங்க இருக்காதீங்கோ. அங்க இருந்து வந்து நீங்க என்ன பண்ணுங்க, மகிழ மரத்துல வந்து இறங்கிடுங்கோ சிவபெருமான். சோ அப்ப நான் சத்தியம் பண்ண மாதிரியும் ஆயிரும், நீ உங்க முன்னாடி சத்தியம் பண்ணாத மாதிரியும் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்றாரு. சரி, சரின்னு வந்து சிவபெருமான் கனவுல இருந்து போயிட்டாரு. இவர் சும்மா இருக்கலாம்ல, சரி ஏதோ அவரு சத்தியம் பண்ணாரு, இவர் வேலையும் ஆகும் எல்லாரோட வேலையும் ஆகும்ட்டு அதெல்லாம் இல்ல. சிவபெருமான் போய் அங்க சங்கிலி நாச்சியாரோட கனவுல போய், இந்த பாரு இவன் வந்து இப்படி சொல்றான், ஆனா வந்து நான் நாளைக்கு லிங்கத்துக்கு முன்னாடியே இருக்க மாட்டேன், அந்த மகிழ மரத்துலதான் இருப்பேன், போய் அங்கேயும் போட்டு கொடுத்துடுறாரு. இதெல்லாம் முடிஞ்சு மறுநாள் கோயிலுக்கு வரா. இவ சங்கிலி நாச்சியார் வந்து தலை நிமிராம இருக்கா. இது மாதிரி சுந்தரரே போய் இது பண்றாரு, பகவான் வந்திருப்பாரு உன் கனவுலயோ, அதான் நான் சத்தியம் பண்றேன், லிங்கத்து முன்னாடி சத்தியம் பண்றேன், உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னா, இல்ல இல்ல லிங்கத்து முன்னாடி எல்லாம் சத்தியம் பண்ண வேண்டாம், எல்லா தொண்டர்களும் வர இது பண்ணும், நீங்க வாங்க மகிழ மரத்துக்கிட்ட போய் சத்தியம் பண்ணுங்க அப்படின்னா, இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன பண்றது, வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இவர் வந்து பகவான் வந்து டபுள் கேம் ஆட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, இப்போ பகவானோட சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மகிழ மரத்துக்கிட்ட போய் சத்தியம் பண்றாரு, கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவ வந்து ஆனந்தமா வாழ்க்கை நடத்துறா சிவபக்தியோட அப்படின்னு சொல்றான். அது எது வரைக்கும் அந்த வாழ்க்கை போறது அப்படின்னா, வசந்த காலம் வரையும் போறோம். ஏன்னா அங்க திருவாரூர்ல வந்து வசந்த உற்சவம் வந்து ஞாபகம் வருதா அவருக்கு. அங்க இருக்கிற சிவபெருமானை பார்க்கணுங்கிற தாபம் வருது. ஆனா எப்படி போறது, இங்கதான் சத்தியம் பண்ணியாச்சு, இந்த சத்தியத்தை மீறவும் முடியாது. அவர் வந்து அப்படியே நொந்து போறாராம் அந்த நினைப்பிலேயே. திருவாரூருக்கு போக முடியாம, அங்க வந்து சிவனை பார்க்க முடியாம, அந்த உற்சவத்துக்கு போக முடியாம இருக்கோமே அப்படின்னு துடிக்கிறாராம். அவர் வேதனையில துடிக்கிறது. ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவரால் ரொம்ப தாங்கவே முடியாம, பரவாயில்ல சிவனோட பக்திக்காக தானே நம்ம வந்து சிவனோட இது பக்தியா இல்லைன்னா சத்தியமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும்போது, அவரு நான் பக்தியே எடுத்துக்கிறேன், சிவனுக்கு என்ன தெரியாதா, நான் இப்படிதான் வந்து எதுக்காக நான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிடுறாரு. சங்கிலிட்ட இவர சங்கிலி நாச்சியார்ட்ட சொல்லாம கிளம்பிடுறாரு. அந்த ஊர் எல்லையை அவரை தாண்டி காலை வச்ச உடனே அவரு கண் பார்வை போயிடுறது. கண் பார்வை போனாலும் அவர் வந்து நான் திருவாரூர்ல வந்து உன்னை கண்டிப்பா தரிசனம் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. பாட்டு பாடுறாரு, நான் தப்பு பண்ணிட்டேன்னா, நான் இப்படி பண்ணிருக்க கூடாது, ஆனா என்ன வந்து நீ மன்னிச்சு ஏத்துக்க கூடாதா. அந்த பாட்டுல அவர் சொல்றாரு, பால்ல வந்து இப்ப ஏதாவது தூசி விழுந்துருது அப்படின்னா அந்த தூசியை எடுத்துட்டு பாலை குடிக்கிறது இல்லையா, நான் தப்பு பண்ணிட்டேன்னா என்ன வந்து தப்ப மன்னிச்சு என்னை ஏத்துக்க கூடாதா அப்படின்னு வந்து ரொம்ப உருகி பாடுறாரு. ஒரு ஊரா இதே மாதிரியே பாடிட்டு போயிட்டு இருக்காரு, கண்ணி இல்ல. அதுக்கப்புறம் வட திருமுல்லை வாயில்ல வந்து கஷேத்திரத்துல வந்து திரும்ப வந்து என் கண்ணால உன்னை பார்க்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறேனே அப்படின்னு வந்து ரொம்ப கேக்குறாரு. அதுக்கு அங்கதான் வந்து என்ன பண்றாருன்னா, சிவபெருமான் வந்து இவரு இவ்வளவு உருகி பாடுறாருன்னு உடனே கம்பை கொடுக்குறாராமா. உள்ள இருந்து சுவாமி சந்நிதியில இருந்து கம்பு வருதாமா. கம்பு வந்து இவர் வந்து நான் என்ன கண்ணை கேட்டா நீ கம்ப கொடுக்குற அப்படின்னு சொல்ல கம்பனையும் தூக்கி போட்டுடுறாராம் சுந்தர். அதுக்கப்புறம் பாடிட்டு வேதனையோட அங்க இருந்து திருவனங்காடு வராரு. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு காஞ்சிபுரம் வராரு. காஞ்சிபுரத்துல யாரு இருக்கா, ராஜராஜேஸ்வரி. ராஜராஜேஸ்வரி தான் அங்க பிரதான தெய்வம். அங்க ராஜராஜேஸ்வரிட்ட போய் அழறாராம். அப்பா கிட்ட கேட்டு பார்த்தேன், ஒன்னும் பண்ண மாட்டேங்கிறாரு, எவ்வளவோ கதறி பார்த்தேன், காலில் விழுந்து பார்த்தேன், அவரு எனக்கு கண்டு கொடுக்குற மாதிரி இல்ல. அம்மா நீங்களாவது என்ன அனுகிரகம் பண்ணணுமே, எப்படி வந்து குழந்தை வந்து தப்பு பண்ணா யாரு, அவ அம்மா தானே வந்து அந்த குழந்தைய மன்னிச்சு வந்து ஏத்துப்பா, என்னை ஏத்துக்க கூடாதா, நான் பண்ண தப்ப வந்து மன்னிச்சு எனக்கு அருள் புரிய கூடாதான்னு அங்க அம்பாள்கிட்ட பாடுறான். அம்மாதான் கருணமயமாச்சே, எப்படி வந்து இப்படி ஒரு பக்தன் இப்போ இவ்வளோ வந்து கதறப்ப அம்மாவால சும்மா இருக்க முடியுமா. அங்க போய் சிவபெருமான்கிட்ட வந்து அவ வந்து தூது, இந்த பாருங்க இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு, அவன் தான் இவ்வளோ வந்து தப்பு பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்றான்ல, அவனுக்கே வந்து கண்ணை கொடுத்தா என்ன அப்படின்னு வந்து வலது இடது பக்கம் வந்து என்னோடதுதான்,
நான் இப்ப வந்து நீங்களா குடுக்குறீங்களா இல்ல நானே அவனுக்கு கண்ணு கொடுத்துறவா அப்படின்னு வந்து அம்பாள் வந்து சிவன்கிட்ட சொல்றான். அவர் வந்து ஏகாம்பரநாதர் கிட்ட போய் சந்நிதியில வந்து கண் கலங்கி அழுது பாடிட்டு கண்ணை துடைக்கும் போது அவருக்கு வந்து இடது கண் மட்டும் தெரியறதாம். இடது கண் மட்டும் தெரிஞ்ச உடனே இப்ப வந்து அருள் புரிஞ்சுட்டாரு. ஆனா ஒரு கண் தான் கொடுத்தாரு. ஒரு கண் கொடுத்தா சரி ஓகே, அந்த ஒரு கண்ணை வச்சாவது உன்னை பார்க்க முடியறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்க சாமி தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு வர்றாரு. இதுக்குள்ள அவருக்கு வந்து சர்ம வியாதி வேற வந்துடுறது. சர்ம வியாதியிலயும் கஷ்டப்படுறாரு, ஒரு கண்ணு வேற இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா உத்தவேதீஸ்வரர் அந்த சுவாமிய வந்து வழிபடுறப்போ அங்க ஒரு பதிகம் பாடுறாரு. அப்ப சிவபெருமானே வந்து வடக்கு குளத்துல போய் நீ ஸ்நானம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஸ்நானம் பண்ணிட்டு வந்த உடனே முன்பை விட ரொம்ப பொலிவான மேனியோட வெளியே வராரு அப்படின்னு வந்து சொல்றாரு. இதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டாரு, திருவாரூர் வந்துட்டாரு. இப்போ திருவாரூர்ல வந்து வேதாசிரியர் மண்டபத்துல எல்லாரையும் வந்து வணங்கிட்டு சுவாமிய பார்க்க உள்ள போறாரு. அங்க சாமிக்கு திரும்ப திட்டுதான், உனக்கு மட்டும் 3 கண்ணை வச்சுட்டு இருக்கியே, எனக்கு ஒரு கண்ணை கொடுத்தா என்ன, நீ வந்து என்ன குறைஞ்சா போயிட போற, நான் வந்து இவ்வளவு தூரம் வந்து அழுது பாடிட்டு இருக்கேன், அங்கில இருந்தே எனக்கு ஒரு கண்ணை கொடுக்க கூடாதா அப்படின்னு வந்து, உனக்கு வந்து என்ன பிடிக்கலன்னா பேசாம யாருக்காவது என்ன வித்துரு, என்ன பிடிக்கலங்கிறது நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பாட்டா பாடுறாரு அவரு. சுந்தரர் வந்து இதெல்லாம் பதிகம் இருக்கு. நான் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷனா சொல்றேன், ஏன்னா எனக்கே வந்து அவ்வளோ வந்து படிக்க வரல. இப்படி எல்லாம் வந்து நீ என்ன வேலைக்கு கொடுத்துட்டு பேசாம என்ன பிடிக்கலனா அப்படின்னு வந்து சொன்ன உடனே சிவபெருமான் மனம் இறங்கி அவருக்கு வந்து இன்னொரு கண்ணையும் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே ரொம்ப பரவசப்படுறாரு. ரொம்ப பரவசப்பட்டு அந்த சந்தோஷத்துல பாட்டு பாடுறாரு சிவபெருமான் மேல. சரி, இது முடிஞ்சாச்சு, 2 கண்ணும் வந்தாச்சு. இப்ப அடுத்தது என்ன ஞாபகம் வரும்? பறவை ஞாபகம் வரும். பறவை நாச்சியார் வந்து ஞாபகம் வராரு. எப்படி போறது வீட்டுக்கு? வாய்ப்பே இல்லை. எங்க போனா வந்து எப்படி வந்து அடி விழுன்னு கூட தெரியாத அந்த அளவுக்கு வந்து பண்ண தப்பு பெருசு. இவ வந்து பறவை நாச்சியாருக்கு வந்து இவர் இங்க இருந்து போனாரு. அதுக்கப்புறம் எந்த தகவலும் இவரை பத்தி இல்ல. ஆனா அதுக்கப்புறமா அவரு போய் வந்து இவாள கல்யாணம் பண்ணிட்டு சங்கிலி நாச்சியார கல்யாணம் பண்ணிட்டு எல்லாமே இவாளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு. சோ பறவை நாச்சியார் வந்து ரொம்ப கோவத்துல இருக்காரு. இவருக்கு வந்து நான் என்ன அப்படி வந்து அவருக்கு குறை வச்சுட்டேன், எல்லா நேரம் பண்ணிட்டு இருந்தேன், இப்படி வந்து இவரு பண்ணிட்டாரு, இவரு எதுக்கு வந்து கல்யாணம்னு 1 2 அங்க போய் பண்ணிக்கணும், எதுக்கு சத்தியத்தை பண்ணுவானே, எதுக்கு அதை மீறிட்டு இப்படி கண்ணு இல்லாம கஷ்டப்படுவானே, இப்ப இவ்வளவு வந்து இது பண்ணுமா அப்படின்னு வந்து அவ நினைச்சுக்கிறா. அவளுக்கு கோவம் வந்தாலும் அந்த மனசுல தாபம் இருக்கு, இப்படி கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கறத. ஆனா அவ வந்து இவரை ஏத்துக்கிறதா இல்ல. தூக்கம் வராம சாப்பாடு இல்லாம ரொம்ப வந்து மனசு வருத்தத்தோட இருந்திருக்கான். இதுக்காக இவன் வந்து வந்தாரு. இவருக்கு தெரியும் இவரு டைரக்டா போனா ஒன்னும் வேலைக்கு ஆகாது, எப்படியும் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவானே தெரியாதுன்னு சொல்லிட்டு தன்னோட பரிசனங்கள் எல்லாம் அனுப்புறாரு. அனுப்பிச்சு கொஞ்சம் ஆத்துல போய் எப்படி நிலவரம் இருக்குன்னு பாத்துட்டு வாங்கோ அப்படிங்கிறாரு. இவெல்லாம் போறா. அங்க அவளோட செடி பெண்கள்லாம் வந்து வெளியே நிறுத்திட்டா, யாரும் உள்ள வரக்கூடாது, சுந்தரரோட சேர்ந்தவா யாருமே இந்த வீட்டுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா அம்மா சொல்லிட்டா. அதனால நீங்க எல்லாம் யாருமே வராதீங்கோ அப்படின்ட்டா. இவ எட்டி பார்த்தா பறவை நாச்சியாரோட முகம் வந்து அப்படி செவந்து இருக்கும் கோவத்துல. எல்லாரும் அதை பார்த்து ரிட்டர்ன் வந்தாச்சு. வந்துட்டு இவர்கிட்ட சுந்தரர்கிட்ட சொல்றா, அதெல்லாம் வந்து கிட்டக்கே போக முடியாது, அம்மா ரொம்ப கோவமா இருக்கா, எங்களால முடியாது அப்படின்ட்டாரு. சரி, இவர் வேற ரூட்டை ட்ரை பண்றாரு. சரி, நம்ம வந்து இந்த ஊர்லயே இருக்கிற பெரிய ஞானிகள் சிவாச்சாரியார் எல்லாம் விட்டு கொஞ்சம் பெரியவான்னா பேசினா எடுத்துப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளெல்லாம் அனுப்புறாரு. அடுத்தது சரி, அவ அதுக்கு போற எப்படியும் இது சேரி பெண்கள்லாம் நிறுத்துவாளா, பெரியவா இல்லையா, ஊர் பெரியவா விட்டுட்டா. உள்ள விட்ட போய் பறவை நாச்சியார் வாங்கோ உட்காருங்கோ எல்லாம் சொல்றா. இவ வந்து நான் சுந்தரருக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றா. உடனே வந்து என் ஆட்டுக்காரரை பத்தி தவிர வேற எது வேணாலும் பேசுங்கோ, அவரை பத்தி மட்டும் பேசிடாதீங்க, என்னால வந்து இதுக்கு வந்து சம்மதிக்கவே முடியாது அப்படிங்கிறா. இல்லம்மா, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, தப்புதான் பண்ணிட்டான், நீ வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணக்கூடாதானா, அவரு வராருன்னா நான் வந்து உயிரையே மாச்சுப்பேன் அப்படின்னு வந்து ரொம்ப இதுவா சொல்லவே அவெல்லாம் திரும்ப வந்துட்டா. இவருக்கு வேற என்ன வழி, எல்லாரையும் ட்ரை பண்ணியாச்சு, ஒன்னும் வந்து நடக்கல. சுவாமி முன்னாடி போயிட்டாரு.
பாரு எனக்கு வேற யாருப்பா இருக்கா, எல்லாத்துக்கும் உன்கிட்ட தான் வரேன், இருந்தாலும் வேற என்ன பண்றது, எனக்கு யாரும் இல்லைன்னா உன்கிட்ட தானே வந்தாகணும் அப்படின்னு வந்து சாமி முன்னாடி வராரு. என்னோட தந்தை தாய் தோழன் எல்லாமே நீ தானே, ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பா. இந்த மாதிரி வந்து அதாவது அவர் வந்து இது இது பண்ணணும் அது பண்ணணும்னு வந்து சாமிகிட்ட கேட்கல, கடவுள்கிட்ட. இந்த வந்து மனஸ்தாபத்தை நீதான் தீக்கணும், எனக்கு வேற யாரும் இல்ல அப்படிங்கிறாரு. சுவாமி வந்து அங்க எழுந்தருள்றாரு. எழுந்தருளி வந்து நான் உனக்கு தூதனா போறேன், நீ கவலைப்படாத, நான் பேசுறேன், பரமநாச்சியார்கிட்ட பேசி நான் வந்து எல்லாத்தையும் சரிப்படுத்துறேன் அப்படிங்கிறாரு. அங்க தேவாசிரியர் மண்டபத்துல எல்லா நைட்டு இது வச்சு எல்லாரும் பரிஜனங்கள் எல்லாம் தூங்கிட்டா. அதுக்கப்புறம் இவர் வந்து தேவாசிரியர் மண்டபத்துல அப்ப எல்லா தேவர்கள், பிரம்மா, பெருமாள் எல்லாரும் வந்து இருக்காராமா. இவருக்கு வந்து சப்போர்ட்டுக்கு, சிவனுக்கு அவர் போய் ஏதாவது கேட்டால்னா நம்ம சப்போர்ட் பண்றதுக்கு போகணுமே அப்படின்னு சிவன் வந்து ஒரு வயசான இவர் சிவனடியார் வேஷத்துல வந்து போறாராம். போய் வந்து கதவை தட்டுறாரு. யாருடா இந்த நேரத்துல கதவை தட்டுறாருன்னு வந்து பறவை நாச்சியார் வந்து திறந்து பார்க்க யாரும் வயசான முதிய இவரு வரா, சிவாச்சாரியார் வரா. சொல்வாங்கோங்கிறா, என்ன வேணும்னு கேக்குறா. அவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நான் சுந்தரருக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறா. உங்களெல்லாம் போய் அனுப்புறாரே இப்படி, அவரையே வந்து இப்படி ஆயிட்டாரு, உங்க மேல எவ்வளவு மரியாதை இருக்கணும், உங்களை இப்படி அவளுக்கு தெரியல, சிவபெருமான்ங்கிறது தெரியல. ஒரு பழைய வயசான பிராமணர் ஒரு சிவாச்சாரியார் வந்திருக்கார், நான் அவங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன், ஆனா வந்து சுந்தரர் ஆட்டுக்காரரை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுல இனிமேல் திரும்ப வராதிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்டயும் ரொம்ப பணிவா கேட்டுக்கிறான். பணிவா கேட்டுட்டா இவர் என்ன பண்றது, அப்படியே பேசாம வந்துட்டாரு. ஒன்னும் நம்ம போயும் ஒன்னும் ஆகல, அப்படியே சுந்தரா ஒன்னும் பண்ண முடியல. பறவை வந்து ரொம்ப இதுவா இருக்கா, ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னா, உங்களால முடியாதுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா, உங்களுக்கு வந்து எனக்கு செய்யணும்னு பிடிக்கலன்னு சொல்லுங்க அப்படின்னு அப்பயும் திட்டுறாரு சிவபெருமானு. நீங்க வந்து எனக்கு ஒண்ணுமே, நீங்க உங்களை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நீங்க போய் அது வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னு இதுவரை ஏதாவது கேள்விப்பட்டிருக்கோமா? நீங்க எங்க பண்ணாலும் அதை வந்து சக்சஸ் ஆகி நடத்தி கொண்டு வருவேங்கிறது தான் வந்து உலகத்துக்கே தெரிஞ்சது, எல்லாருக்குமே தெரியும். அது நீங்க போய் என்னால முடியாது அப்படின்னு சொன்னா அது என்ன அர்த்தம், எனக்கு நீங்க இதை பண்ணணும்னு நினைக்கல அப்படிங்கிறதுதான் அர்த்தம் அப்படின்னு வந்து அவரை வந்து கடிஞ்சுக்கிறாரு. சரி, அதுக்கப்புறம் சரி நான் அப்ப திரும்ப வந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை சிவபெருமான் வந்து அவரோட ஆக்சுவல் ரூபத்திலேயே போறாராமா. ரூபத்துல போயிட்டு கூட எல்லாம் வந்து தேவர்கள் எல்லாரும் போறாராமா. இவர் வந்து போய் வந்து பறவையோட வீட்டுல வந்து கதவை தட்டுறாராம். தட்டிட்டு திறந்து பார்த்தா சாட்சாத் சிவபெருமான். நான் உள்ள வரலாமா அப்படின்னு கேக்குறாரா. வாங்கோன்னு நமஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு, இது மாதிரி வந்து நீ வந்து சுந்தரரை வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு வந்து சிவபெருமானே சொல்றாராம். அதுக்கு வந்து பறவை, நீங்க ஒண்ணு கேட்டுட்டு நான் வந்து அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவருக்காக வந்து சுவாமி நீங்களே தூது வந்திருக்கேன் அப்படின்னா அவரோட பெருமை எவ்வளவு இருக்கும், நான் வந்து நான் அவரை கண்டிப்பா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாராம். சுந்தரர் வந்து இவர்கிட்ட சிவபெருமான வந்து சுந்தரர்கிட்ட சொல்றாரு, நான் சமாதானம் பண்ணிட்டேன், நீ வந்து போலாம், உன்னை வந்து ஏத்துப்பா அப்படின்னா மறுநாள் குளிச்சுட்டு எல்லாம் வந்து ஜவ்வாது பூசிட்டு நெத்தியில திருநீரன்னு போறாளாம். இவாளும் வந்து ஏத்துக்கிறான். இந்த விஷயம் வந்து ஏயர்கோன் கலிகாம நாயனார், அவர் திருமங்கலங்குடி, அவர் வந்து திருமங்கலங்குடி சோழ ராஜ்யத்துல வந்து சேனாதிபதி. அவரு ஏயர்கோன் கலிகாமன்கிறவர் அந்த நாயனார். சிவபக்தி ரொம்ப ஜாஸ்தி, சிவகைங்கரியும் பண்ணிட்டே இருக்கிறவர் அவரு. இந்த மாதிரி பறவை வீட்டுக்கு சிவபெருமான் வந்து தூதா போனாரு அப்படிங்கறத கேட்டு வந்து அவருக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாம். இப்படியெல்லாம் ஒரு அக்கிரமம் நடக்குமா இந்த உலகத்துல, இவரை வந்து தடுத்தாட்கொள்ளாராமா, இவர் வந்து அப்பப்ப பொன் கேட்பாராமா, அது கடவுள் கொடுப்பாராமா, அதுல வேற 108 லொட்டு வேற சொல்லுவாராமா, அதுக்கு சிவபெருமான் கேட்டுட்டு இருப்பாராம். சரி, இதெல்லாம் பண்ணதை விட்டுட்டு இவாளோட வைஃபோட இவருக்கு சண்டை, அதை இவரால சரி பண்ண முடியல, சிவபெருமான தூது அனுப்புவாராமா அதை சரி பண்றதுக்கு. இந்த அக்கிரமம் எல்லாம் இந்த உலகத்துல நடக்குமா அப்படின்னு அவருக்கு வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரை மட்டும் நான் வந்து என்னைக்கு பாக்குறேனோ அன்னைக்கு வந்து அவரை கையால தொலைஞ்சாரு, அவர் பார்க்காம இருக்கிற வரைக்கும் அவருக்கு நல்லது அப்படின்னு வந்து இது பண்றாராமா. இது வாய்மூட்டு இல்லாத யார் யாரெல்லாம் பாக்குறாரோ எல்லார்ட்டையும் சொல்றாராமா. இது சுந்தரமூர்த்தி நாயனாரோட காதுக்கும் வருது. அவர் வந்து கேட்ட உடனே அவர் சாமிகிட்ட போய் முறையிட்டாரு, அதை பாருப்பா என்ன இப்படி எல்லாம் சொல்றாரு, நான் என்ன பண்ணேன், இப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்,
அப்படின்னு வந்து கேக்குறாரு. அது வந்து சிவபெருமான் வந்து சரி இவா 2 பேரையும் அவருக்கும் புரிய வைக்கணும். இவா 2 பேருக்கும் வந்து சுமூகமா இருக்கணுமே. ஏன்னா அடியார்களுக்கு ஒண்ணுன்னா சிவபெருமானால வந்து அது பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? இவருக்கு வந்து என்ன பண்றாருன்னா, கலிகாமனுக்கு வந்து தீராத வயித்து வலிய குடுக்குறாராம். அவருக்கு என்ன பண்ணாலும் சரியே ஆகல. என்னென்னமோ வைத்தியம் பண்ணி பார்த்தா பணம் இல்லையா? எல்லா வைத்தியமும் பண்ணி பார்த்தா எதுக்குமே சரியாகல. அது வந்து சிவபெருமான் கனவுல வந்து சுந்தரர் வந்து விபூதி கொடுத்து வயித்த வந்து தடவி விட்டா உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு வந்து கனவுல வந்து சொல்றாரு. அதுக்கு வந்து இவரு வந்து கலிகாமன் வந்து நினைக்கிறாராம், அப்படி சுந்தரர் தான் வந்து என் வயத்துல தடவே சரியாகணும்னா எனக்கு அந்த வயிற்று வலி சரியே ஆக வேண்டாம், நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாராம். அது இவர் வந்து சுந்தரர் கனவுலயும் போய் சொல்றாரு. சுந்தரர் கனவுல போயிட்டு நீ போய் விபூதி கொடுத்தனா கலிகாமனோட இந்த மாதிரி வயிற்று வலியில கஷ்டப்படுறாரு, நீ போய் கொடுத்தனா அவருக்கு சரியாயிரும் அப்படின்னு உடனே சுந்தரர் அப்படியா ரொம்ப சந்தோஷம், நான் இப்பயே கிளம்புறேன் அதை கொடுக்கறதுக்கு அவருக்கு அப்படின்னு இவர் கிளம்பிடுறாரு. இவர் வந்து வராருன்னு தூதும் அனுப்புறாரு. ஏன்னா அவரு சேனாபதி இல்லையா, இருக்கணும் ஊர்ல இவர் வரும்போது, அதெல்லாம் இருக்கு இல்லையா. சோ அதனால தூது அனுப்புறாரு. இது கிடைச்ச உடனே இவர் வராரு அப்படின்னு வந்து தெரிஞ்ச உடனே கலிகாமன் வந்து இவர் கையால வந்து நம்ம அந்த விபூதி தடவை வயிறு சரியா இருக்கு, இந்த உயிர் இருந்தா தானே வந்து வயிறு வலிக்கும், இந்த சரீரம் இருந்தா தானே வந்து இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திய வச்சு வயத்தை கிழிச்சுட்டு அங்கேயே வந்து இறந்து போயிடுறாராம் அவரு. அவ மனைவியும் வந்து இவ பண்றது இவரோட நிலைய பார்த்தா அவளும் வந்து தன்னையே மாச்சிக்க போனா. அப்ப வந்து தூதன் வந்து சொல்றாராம், இந்த மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து எல்லையில வந்துட்டாரு அப்படின்னு சொல்றா. சரி இவ வந்து எப்படி இவரோட கலிகாமனோட சரி இது குடும்பமே வந்து சிவ கைங்கரியம் பண்ண குடும்பம் தான். சோ அந்த குடும்பத்துல அவரோட மனைவி எப்படி இருப்பா, இது ஏதோ ஒரு மனஸ்தாபத்துல அவர் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரே இப்படி நினைச்சிருந்தாலும் இவாளுக்கு வந்து சிவனடியார் அவா ஒரு சிவனடியார் வரா, நம்ம வந்து அவளுக்கு வந்து பண்ண வேண்டியது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தோரணம் எல்லாம் கட்ட சொல்லி அவ வந்து இது வெளியில வந்து வரவேற்கா, எல்லாரையும் விட்டு வரவேற்க சொல்றாளாம். இவ ஓரமா நிக்கிறாளாம், இவ பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா முகம் வந்து வாட்டமா இருக்கா. உள்ள வந்து கேக்குறானா, சரி நான் இவரை பார்க்கணும், கலிகாமனை பார்க்கணும், நீங்க கூப்பிடுங்க அப்படின்னா, இல்ல அவருக்கு வயிற்று வலியால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு, வந்து பார்க்க மாட்டாரு அப்படின்னா. எனக்கு தெரியும் சிவன் என்கிட்ட சொன்னாரு, நான் அதுதான் வந்து அவருக்கு சரி பண்றதுக்கு தான் வந்திருக்கேன்னா, இல்ல அவர் இப்ப யாரையும் பார்க்க மாட்டாருன்னா இவர் வந்து அதெல்லாம் முடியாது, நான் கண்டிப்பா போய் பார்த்தே ஆகணும், அவரே வந்து எந்த ரூம்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி போய் பார்த்தா அப்படியே ரத்த வெள்ளத்துல இருக்காராம். இந்த மாதிரி வந்து இவர் வராருங்கிறத கேட்டா அவர் உயிரை மாச்சிட்டாருன்னு உடனே இவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிட்டோம். என்னால வந்து ஒரு சிவனடியாரோட உயிர் போகணும்னா அப்படிப்பட்ட உயிர் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே வாழை எடுத்துன்னு போய் இவரை மாச்சிக்க வரும்போது சிவபெருமான் வந்து கலிகாமனுக்கும் உயிரை கொடுத்து இவ 2 பேரும் எந்த அளவுக்கு இவரோட கருணை இருக்கு அப்படிங்கறதையும் தெரியப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து ஒருத்தரை வணங்கிக்கிறாங்க. திருப்பூங்கூர் ஆலயத்திற்கும் அழைச்சு போறாரு. அங்க போய் வந்து பதிகம் பாடுறாரு. அவர் வீட்டுல வந்து சிவபிரசாதம் எடுத்துட்டு திருவாரூருக்கு கிளம்பி வராரு சுந்தரமூர்த்தி நாயனர். நான் இதோட இங்க நிறுத்திக்கிறேன்னா. ஜெய் ஸ்ரீராம்.